திமுகவுன்னு அடுத்த வெர்ஷன் 2.0ன்னு சொல்லி இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா நானே கைத்தட்டி விசில் அடிச்சிருப்பேன். 4 வருஷமா சும்மா உட்காந்துட்டு எலெக்ஷன் 1 ஆர் 8 மாதம் எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ வந்து நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னா இது மக்களை ஏமாத்துற ஒரு விஷயம் தானே. அதுக்கு தான் வந்து தெளிவாக வந்து விஜயன் ஒரு சின்ன குட்டி கதை கூட சொல்லியிருந்தார். எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுவாங்கன்ட்டு. இதில் வந்து இது இன்னும் ஒரு கதையாக சொல்லணும்னா இதுக்கு நான் இன்னொரு கதையாக சொல்லுவேன். இவங்க பண்ணுற ஊழல் விஷயத்துக்கு. ஏன்னா அப்படி எப்படி மக்களை ஏமாற்ற முடியுமோ அந்த மாதிரி தான் அந்த நெல் விதை விஷயத்துலேயே ஒரு விஷயம் இருக்குது. நான் சொல்லணும்னா சொல்லலாம். அந்த நெல் விதையை எல்லாரும் முளைக்க வச்சு கொண்டாந்தாங்க, எடுத்து வச்சு கொண்டாந்தாங்க அப்படின்னு. ஆனால் இதுவே வந்து திமுக காரங்களாக இருந்தால் அந்த இடத்துல என்ன தெரியுமா பண்ணியிருப்பாங்க? வெறுங்கையை வீசிட்டு வந்திருப்பாங்க. இல்லைன்னா ஒரு 4 மூட்டை நெல்லை தூக்கிட்டு வந்திருப்பாங்க. கேட்டால் நீங்கள் கொடுத்த நெல் செடியாகி மரமாகி அதுலேருந்து இவ்வளோ நெல் அறுவடை பண்ணியிருக்கோம். இதுக்கு எங்களுக்கு காசு கொடுங்கன்னு வந்து கஜானால காசு வாங்கிட்டு போகிற ஆளு இவங்க. அப்பேற்பட்ட கூட்டத்தை வச்சுக்கிட்டு இது இவங்களுக்கு மக்களை ஏமாத்துற சொல்லியா தரணும். இது எப்பெல்லாம் திமுக ஜெயிச்சு ஆட்சியில் இருந்துச்சோ அது எல்லா டைம்லையும் இவங்க கடைசி வருஷத்துல தான் அவங்களுக்கு மக்களே கண்ணுக்கு தெரிவாங்க. அது வரைக்கும் தெரிய மாட்டாங்க. இப்போ பண்ணுற திட்டங்கள்லாம் 4 வருஷத்துக்கு முன்னாடி 2வது வருஷம் பண்ணியிருக்கலாமே சார். எவ்வளோ வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் இருக்குது. அதுகளுக்கெல்லாம் பண்ணியிருக்கலாமே.